அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. என்னுடைய இமயமலை பயணம் நல்லபடியாக முடிஞ்சு நான் சென்னை திரும்பிட்டேன். நான் விமான நிலையத்தில் சென்னை ரீச் ஆகி நான் வீட்டுக்கு போகிற வழியில் நான் அவ்வளோ மெசேஜ் பார்த்தேன். நல்லபடியாக வந்துட்டீங்களான்ட்டு எந்த குறையும் இல்லாமல் முருகப்பெருமான் வர வச்சாருன்னு தான் சொல்லணும். இந்த இமயமலை பயணம் முதல் விஷயம் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் தான். காரணம் இந்த இடத்துக்கு போகணுன்றது ஒரு வருட கனவுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 2024 ஹிண்டில் இந்த இடத்த இறுதியில் டிசம்பர் மாதம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னோட முருகர் ஆராய்ச்சியில் எங்கே கனெக்ட் ஆகுது, சப்தகன்னிகள் வழிபாடு, அஷ்டகன்னிகள் வழிபாடு, இப்படி எல்லா தெய்வங்களோட வழிபாடும் இமயமலை, காஷ்மீர், இலங்கை இந்த எல்லா இடத்துலையும் தொடங்கியிருக்கு. இது ஒரு சான்று வேணுமே அப்படின்னு சொல்லி தேடுறப்ப தான் இந்த குப்தி சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெரிய வருது. இந்த பயணம் போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே என்னோட இமயமலை பயணம் போகிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை போயிட்டு தான் அடுத்த பயணம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி திருவண்ணாமலை போகவே முடியல. உத்தரவு கேட்குறப்பெல்லாம் ரொம்ப தள்ளி வருது. நானும் ஒரு தடவைக்கு மேலே கேட்கல. ஏன்னா முருகப்பெருமாட்ட உத்தரவு கேட்குறது ஒரு தடவை தான். ஏன்னா நான் எல்லாத்தையுமே நிறைய சொல்லுவேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு 2 தடவை 3 தடவை கேட்காதீங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது திருவண்ணாமலை போகணுன்ட்டு உத்தரவு வரவே இல்லை. ஜனவரி மாதம் இந்த ஏப்ரல் மாதம் பயணத்தை நான் திட்டமிட்டதுக்கப்போ ஒரு தம்பி கூட வரன்றாரு. அந்த தம்பி தான் முதல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளராக வராரு என் கூட. அது ஒரு பெரிய கதைன்னு வச்சுங்க. ஆனால் இந்த திருவண்ணாமலைக்கு போகாததுக்கும் நான் காஞ்சிபுரம் போனதுக்கு ஒரு பெரிய அதிசயம். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த இமயமலை பயணம் ஒரு அற்புதம் அதிசயம் தான் சொல்லணும். இதோட முருகர் ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல் பயணம் தான். நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில காணொலிகள் நான் பதிவு செய்யலை. ஏன்னா அது எப்படி வேணாலும் யாரோட பார்வையினாலும் போகும். கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 5 பேர் கூப்பிட்டு போனது எல்லாமே நினச்சி பார்த்தா இப்போ கூட ஒரு பெரிய இதுவாக இருக்குது. நான் நல்லா ஞாபகம் இருக்கேன். அந்த குப்தி அந்த மலையை போய் நைட்டு 11:30 மணிக்கு போய் அடைகிறேன். அப்போது எனக்கு அவங்க படுக்க ஏற்பாடு பண்ணது வேற ஒரு இடம். அந்த இடத்துல போய் நான் டம்மால்னு உளுந்து என்னால் முடியல, எதுவாக இருந்தாலும் காலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ஒரு அம்மா அவ்வளோ அற்புதமான ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி. கிட்டத்தட்ட எனக்கு 3 பெட்ஷீட் போற்றி படுக்க வச்சாங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பெரிய ஒரு பாடம் சொல்லலாம், இல்லை ஒரு பயண அனுபவம் சொல்லலாம். ஆனால் முருகரை பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எல்லாமே மறைஞ்சிருச்சு. அந்த வலி எதுவுமே இல்லை. காஷ்மீரில் நான் காலை வைக்கிறப்பெல்லாம் நம்மளா இப்படி கஷ்டப்பட்டு காஷ்மீர் வந்திருக்கோமா, நம்ம உயிரோடு வந்துட்டோமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். இந்த இமயமலை பயணம் போகிறதுக்கு முன்னாடி எப்படி என்னை முருகப்பெருமான் வழிநடத்தி காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பழனியில் யாசகம் வாங்குறப்போ பார்த்துருப்பீங்க இந்த காணொலி. இப்பவும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. பழனியில் நான் முதல்ல யாசகம் வாங்குற தெய்வ கொண்டு வச்சுறப்போ ஒரு ஐயா, சித்தர் ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய சித்தர் தான் நான் சொல்லுவேன்.